அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்மாயில் நபியின் வழித்தோன்றல்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் கினானாவை தேர்ந்தெடுத்தான். கினானாவின் வழித்தோன்றல்களில் குறைஷியரை தேர்ந்தெடுத்தான். குறைஷியரிலே இருந்து பனு ஹாஷிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிம் குலத்தாரிலே இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான். இந்த செய்தி வாசிலா பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 4573 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடி மற்றும் பிரசித்தி பெற்ற வழித்தோன்றல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அரேபிய குலங்களில் மூதாதையரான இஸ்மாயில் நபியின் சந்ததியில்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். இஸ்மாயில் நபியின் வழித்தோன்றல் வரலாற்றின் மிகச்சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக போற்றப்படுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அபுல் அரபு, அரபுகளுடைய தந்தை என்று அழைப்பதுண்டு. என்ன காரணம் தெரியுமா? அன்றைக்கு பாலைவனமாக இருந்த வனாந்தரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜரம்மையார் அவரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்த அவர்களையும் அந்த காபாவுக்கு அருகாமையிலே தங்க வைத்துவிட்டு சென்றார்கள். இவர்கள்தான் அன்றைக்கு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக புனிதமான மக்கா மாநகரத்தில் குடியேறிய பூர்வீக குடிகளில் முதன்மையானவர்கள். எனவேதான் இவர்களுடைய வழியில் வந்தவர்கள் அரபிகள். எனவே அரபுகளுடைய தந்தை இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்மாயில் நபி அவர்களுடைய மகன் கேதார் அவர்களுடைய வழிவந்த குறைஷி கோத்திரத்தின் கிளையான பனு ஹாஷிம் குலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் அரபு. இந்த அரபுகள் மிகச்சிறந்த கோத்திரத்தாலும் மிகச்சிறந்த மொழி பாஷை பேசுவதிலே சிறந்தவர்களாகவும் விளங்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள்தான் இஸ்ரவேலர்கள் ஆவார்கள். இஸ்மாயில் நபியினுடைய வழியில் வந்தவர்கள் அரபியர்கள். மக்கா நகரில் குடியேறி புனிதமான காபாவை நிர்வகித்தும் வந்தவர்கள். ஜம்சம் தண்ணீருக்கு உண்டான முழு உரிமையும் அதிகாரமும் படைத்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய இவருடைய சந்ததியினர்தான் அத்னானியர்கள் என்று அறியப்படுகிறார்கள். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கலீலாக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாஜர் ஆகியோருடைய மூத்த புதல்வராவார்கள். அரபியர்களுடைய மூதாதையராகவும் இஸ்லாத்தில் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோடியாகவும் அறியப்படுகின்றது. இவர்களுடைய வரலாற்று தியாகம், பொறுமை, விசுவாசம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இவர்களுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருப்பதுதான் வரலாற்றிலே மிகச்சிறந்த அந்தஸ்திற்கு உண்டான காரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கா மாநகரம் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் குடியிருப்புகளை கொண்ட நகரமாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு முதல் குடியேறி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் இஸ்மாயில் நபியினுடைய சந்ததியினர்கள் தான்.
அது மாத்திரமல்லாமல் இவர்கள் அங்கே குடியேறியதற்கு பின்புதான் புனிதமான காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு பின்புதான் ஹஜ்ஜுக்கு உண்டான அழைப்பை வெளியிடுமாறு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தான் என்பதெல்லாம் இஸ்லாமிய வரலாறுகளும் வேதமறை குர்ஆனுடைய விரிவுரைகளும் சொல்கின்ற தகவல்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று விசுவாசமுள்ள மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.